சாட்டர்டே மார்னிங் மத்த ஷூட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 12:00 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஃபோட்டோ ஷூட்க்கு நான் ரெடியாக ஆரம்பிச்சுட்டேன். ஜுவல்லரீஸ் வந்து கொஞ்சம் மினிமலா வச்சுக்கலாம் அப்டின்ட்டு தேடிட்டு இருந்தேன். சாரி ட்ரேப்பிங் வீடியோ நெறைய பேர் கேட்குறீங்க. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் சாரில ஒரு வீடியோ வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் கேமராவ ட்ரைபாட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸா சொல்றேன். காலேஜ் படிக்கும்போது மண்டே ஆனா எங்களுக்கு சாரி தான். 10 சேஃப்டி பின்க்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, அப்ப எனக்கு கட்ட தெரியாது. இப்போ ஒரு 4 to 5 பின்ஸ்லயே நான் கவர் பண்ணிடுறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம ஒரு ஸ்டெப் அச்சீவ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன மாரி இருந்தீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் ரெடி ஆயிட்டோம். மோஸ்ட்லி நான் வந்து சன்லைட்ல ஷூட் பண்ணணும்னு தான் நெனைப்பேன். ஏன்னா, அப்பதான் இந்த நேச்சுரலான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சன்லைட் போயிருமோன்ற ஒரு பயமும் இருந்தது. எனக்கு இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் இருந்தா என் ஃப்ரெண்டு கேமராமேன் ஒர்க் பாப்பா. இல்ல அவளுக்கு தான் நான் கேமராமேன் ஒர்க் பாப்பேன். இன்னைக்கு வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து பண்ணலான்ட்டு பண்ணி, ஒரு வழி ஆயிட்டோம் சொல்லப்போனா. ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் எங்கேருந்து கும்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் Pinterestலேருந்து தான் எடுக்கிறேன். நான் நெறைய சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம நார்மலா ஒரு சாரி ட்ரேப் பண்ணாலுமே, காமனான ப்ளவுஸ் பேட்டர்ன் போடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா போட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஜீவா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அவங்களுமே ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துட்டு இருந்தாங்க. டே அப்படியே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.